சிவலிங்கம்னு நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பார்த்திருக்கோம். இந்த போன சிவராத்திரி பொழுதும் சிவலிங்க தத்துவங்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த 3 பாகங்கள்லாம் பார்த்திருக்கோம் சிவலிங்கத்துல. லீயத்தே அனேனன்ட்டு லீலைனா ஒடுங்குதலுங்க ஐயா. ஒடுங்குதல். இங்க ஒடுங்குதல்னா எது ஒடுங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆத்மா வந்து அந்த சிவலிங்கத்துல ஒடுங்குறது. மனசு அமைதியாயிட்டா என்ன அர்த்தங்க ஐயா? ஒடுங்கி போன என்ன அர்த்தம்? அது இருக்கிற இடம் தெரியாது, அது அப்படியே அமைதியாயிரும். அப்புறம் என்ன காரியம் வேணா செய்ய முடியும். நம்ம சலனம் இருக்கும் பொழுதுதான் அங்கங்க ஓடிட்டு இருந்ததுன்னா யோகா சித்த விருத்தி நிரோதகான்னு பதஞ்சலி மகரிஷி சொல்றார். யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்த விருத்தி, மைண்ட் இங்க அங்க 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 சுத்திண்டே இருக்கு பாருங்க. விருத்தி விருத்தினா போயிட்டே இருக்கிறது. நிரோதகானா நிறுத்துதல். அப்ப இங்க லயமாறுதுன்னா என்ன ஆறுது? இயற்கையாகவே ஒரு சிவலிங்கத்தை பார்த்த உடனேயே உங்களுக்கு என்ன ஆறுது? லயமாறுது. எப்படி ஆறுதுன்னா அதுதான் சிவலிங்க தத்துவம். அதற்கு ஒரு சக்தி. எப்படி ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்க்கு ஒவ்வொரு சக்தியோ, ஒவ்வொரு நீங்க ஒரு உபகரணங்கள், இப்போ ஒரு நீங்க கரண்டிலேயே பாத்தீங்கன்னா பல விதமான கரண்டி இருக்கும். எல்லாம் ஒரே விதமான கரண்டி இல்ல. ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு சக்தியோ, இந்த சிவலிங்க ஆகாரத்துக்கு ஒரு சக்தி. அதனால லயமாகக்கூடியது லீலைனா கெட் இன்டு உள்ளே செல்லுதல். நாம் அனைவரும் அந்த சிவலிங்க தத்துவத்தில் உள்ளே சென்றோமானால் நமது மனது ஆனது ஒரு சாந்தமாகிறது.